ஒரு தலை படகத்தான் நிறுத்தலாம். இசைஞானி இளையராஜான்னு சொல்லி விளையாட்டை எழுதினவங்க. அதை பார்க்கவன் கேட்குறவங்க எல்லாம் சிரித்தாங்க. நானே சிரித்தேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த படத்துக்கு அந்தோனின்னு வைக்கலாம், இல்லை இளையராஜானும் வைக்கலாம். ஆனால் ஒரு படம் பார்த்துட்டு பண்ணிக்கலாண்ணா அப்படின்ட்டு ஒரு வேர்டில் சொன்னது அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. அருள்தாஸ் அண்ணா, நிழல் ரவி அண்ணா, பானுமேன் எங்களுடைய கதையை கேட்டதும் மறப்பு சொல்லலை. நிறைய பேருக்கு அந்த தமிழ் இன்னும் சில இடங்களில் புரியாமல் இருக்கும். நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் பார்த்தா அது எந்த ஊர் பாசம் தெரியாது. இலங்கை தமிழில் தான் தமிழை வந்து அப்படி நல்லா பேசுகிறான், காப்பாற்றுறாங்க. ஆனால் சொல்கிறவங்க ஒரு தரம் வந்துட்டு ஒரு நையாண்டியாக தான் பார்ப்பாங்க. நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கும் புரியுது, எனக்கும் விளங்குது. அவ்வளோதான் வித்தியாசம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தோனி படம் திரையரங்குக்கு வரப்போகுது. சமீபத்தில் இதோடைய ஃபர்ஸ்ட் லுக்ஸை வந்து தொடர்ந்து நிறைய பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. துல்கர் சல்மான் அண்ட் சிறை படத்துடைய எழுத்தாளர். ஸோ தொடர்ந்து இந்த படத்துடைய போஸ்டர்ஸ் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் இந்த படத்துடைய கதைக்கிழமை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஸோ படத்துடைய தயாரிப்பாளர் நீங்கள் அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் கயல் வின்சென்ட் அண்ட் சுதர்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த அப்ரோச், அவர் எப்படி சந்திச்சிங்க? அந்த அவர் ஆன்போர்டில் வந்துட்டு கதையை கேட்டுட்டு என்ன சொன்னார்? உண்மையிலேயே இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணினதை வந்து நாங்கள் இந்த கடலோர காவியம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஐயா சாமி இளையராஜா அவர்களை தான் அணுகணும். ஆனால் அவர்கிட்ட எப்படி போகிறதுன்றது வந்து பெரிய ஒரு கஷ்டமான விஷயம். நாங்கள் சொன்னோம், இந்த முயற்சியை வந்து கைவிட்டுறாதீங்க, முடிஞ்ச வரந்தனைக்கும் ராஜா சாரை எப்படியாவது அன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்ல பாருங்க, குறைந்தபட்சம் வணக்கம் வைங்க. இல்லை, இதில் அது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குன்னு சொன்னால், இந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடித்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கையில் எடுத்தோன்னே இந்த படத்தோட டைரக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இசைஞானி இளையராஜான்னு சொல்லி விளையாட்டை எழுதினவங்க. அவன் மைண்டில் வந்துட்டு இளையராஜா இருக்கும்னு நினச்சி எழுதுனது. ஆனால் இசைஞானி இளையராஜான்னு எழுதினோடனே அதை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாம் சிரித்தாங்க. இளையராஜாவா, இலங்கை சினிமாங்க, உங்கள் படத்துக்கு இதெல்லாம் நானே சிரித்தேன். விளையாடுறீங்களாடா, நம்ம படத்துக்குலாம் அவர் பண்ணுவாரான்னு. ஆனால் எதை நாங்கள் மனசார உள்வாங்கி நினைக்கிறோமோ அந்த விஷயம் நடக்கும்ன்றதில் இசைஞானி இளையராஜா சார் உள்ளே வந்தது. அது அவங்களோட உண்மையான உழைப்பு, உண்மையான கனவுன்னு தான் எனக்கு தோணுச்சுன்னா போகவே முடியாது. அவர் வீட்டுக்கிட்டேயோ இல்லாட்டி அவர் அணுகிறதுக்கு அவ்வளோ எத்தனை நாள் அவர் வீட்டு வாசலுக்கு போகிறதுக்கு இந்த பசங்க கஷ்டப்பட்டாங்கன்றதை நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் அவர் படம் பார்த்துட்டு பண்ணிக்கலாண்ணா அப்படின்ட்டு ஒரு வேர்டில் சொன்னது அது பெரிய ஆச்சரியம். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அண்ணா என்னண்ணா எங்கண்ணா இருக்குண்ணா வீட்டில், சரிண்ணா சார் ஓகே சொல்லிட்டாங்க, விளையாடாம வாங்கடா விட்டு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. இவ்வளோ தான் இருந்துச்சு. ஆனால் அது சினிமா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு. எனக்கெல்லாம் நினச்சி கூடி பார்க்க முடியாது. இளையராஜா சார் வந்து இன்னும் எங்களை மாதிரி ஈழத்து கலைஞர்கள் நடிக்கிற படத்தை எங்களோட மூஞ்சியை பார்த்து அதுக்கு மியூசிக் போட்டு அவரே பாட்டு எழுதி பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி அது ஒரு பெரிய அது சொல்ல முடியாது. அதுதான் இந்த படத்துக்கு அந்தோனின்னு வைக்கலாம், இல்லை இளையராஜானும் வைக்கலாம். என்னென்னு கேட்டால், அது நம்ம முழு மனதோட இந்த கலைஞர்கள் எல்லோருமே பணியாற்றியிருக்கிறாங்க. அது பிரபஞ்சம் அந்த இடத்தை கொண்டு விடும். அது அவர் ஞானியாக இருக்கிறபடியால் நிச்சயமாக அந்த 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 வீச்சு அவரை கண்டிப்பாக சென்றடைஞ்சிருக்கும். அதனால தான் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லியிருப்பார். மற்றபடி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விடயம்தான். ஆனால் அவர் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கான ஒரு கடமையையும் செய்திருக்கிறார் என்று நாங்கள் பெருமைப்படுறோம். அண்ட் சார், இப்போது இந்த படம் இது வந்து ஸ்ரீலங்கா சார்ந்து, அதாவது யாழ்ப்பாணம் சார்ந்த இடங்கள் இந்த படம் கதைக்களம் இருக்கிறப்போ படத்தில் பேசக்கூடிய அந்த டைலாக்ஸும் ரொம்ப ஸ்ரீலங்கன் தமிழாக தானே இருக்க போகுது. ஸோ இங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த கனெக்ட் அது ஃபீல் பண்ண முடியுமா? அதாவது நிறைய பேருக்கு அந்த தமிழ் இன்னும் சில இடங்களில் புரியாமல் இருக்கும் இல்லையா, சில வார்த்தைகள். அந்த கனெக்ட் பற்றி சந்திக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்கிறோம், நீங்கள் இலங்கை தமிழில் படம் எடுத்துருங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் சினிமாக்களோட தமிழ் இருக்குல்ல, அதை தேடி கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மணிரத்னம் சார் படத்தில் பார்த்தா அது எந்த ஊர் பாசம் தெரியாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு புரிதலுக்காக அதான் சொல்லுவாங்க. கட்டபொம்மன் வந்து பேசின பாசம் வந்து அவர் திருநெல்வேலி,
ஆனால் அவர் பேசுனது வந்து எந்த தமிழ்னு தெரியல. அப்போ சினிமாக்காண்டி ஒரு தமிழ் இருக்குது. அப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு திணிப்பு ஒன்று இருக்குது. எங்கள்கிட்ட தமிழ் மேலே என்னென்னு சொன்னால், வெளியிலேருந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இலங்கை தமிழில் தான் தமிழை வந்து அப்படி நல்லா பேசுகிறாங்க, காப்பாற்றுறாங்க. ஆனால் சொல்கிறவங்க ஒரு தரம் வந்துட்டு ஒரு நையாண்டியாக தான் பார்ப்பாங்க. நம்ம தமிழ் கொஞ்சம் இழுத்து பேசுகிறோம், அப்படி பேசுகிறோம், இப்படி பேசுகிறோம். அப்போ நாங்கள் ஒன்றில் தெளிவாக முடிவு எடுத்துனாங்க, என்ன தமிழில் பேச போகிறோம், இலங்கை தமிழில் தான் பேச போகிறோம். ஆனால் சினிமாக்கான தமிழ் அப்படின்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு நிறைய 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 இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி சினிமா தமிழ்ன்றது இலங்கைக்கு தேவையான இதே ஆரம்பமாக இருக்கும்னு நினைப்பேன். இல்லைன்னா உண்மையிலே எப்படின்னு கேட்டால் ஒரு அடையாளம் இருக்குது. இப்போ நம்ம ஏன் ஈழத்தில் இலங்கையில் படம் எடுக்கணும்? ஏன்னா இது தமிழ்நாடு ஒரு பெரிய பரந்த பிரதேசம், அதில் படம் எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம எங்களுடைய படங்களை, எங்களுடைய கதைகளை, அந்த இப்போ நம்ம ஒரு மதுரையில் ஒரு படம் எடுத்தோம்னா அந்த மதுரை தமிழ் வரும், கொஞ்சமாவது அதில் இருக்கும். அப்போ ஒரு அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எங்களுடைய அடையாளமாக இதில் ஒரு சினிமான்னு வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய அந்த தமிழ் வந்தால்தான் அது எங்களுடைய படைப்பாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அதை 100 வருஷம் பார்த்து வந்த அதே பாணி இருந்துச்சுன்னு சொன்னால் அடையாளம் காண முடியாது. அதில் இன்னொரு விஷயம் சொன்னால் வந்துட்டு ஏன்னா மட்டக்களப்பில் ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க. மட்டக்களப்பில் பேசுகிற தமிழ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்தியன் ஸ்லாங் மாதிரி இருக்கும், திருநெல்வேலி பாசம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு வவுனியாவில் ஜெஃப்னாவில் வர மாதிரி பேசுவாங்க, கெண்டியில் இருக்க தமிழர்ஸ் வர மாதிரி பேசுவாங்க, கொழும்பில் இருக்க தமிழர்ஸ் வர. அப்போ இது வந்து பழைய நாடக தமிழை வந்து தூக்கி கையில் வச்சுட்டு அதுதான் எங்களோட தமிழ்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதால் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இது. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு தமிழ் தான், இலங்கை தமிழ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக ஒரு சினிமாக்கான தமிழ் இருக்கும். என்ன கேட்டால் அது இந்தியாவுக்கும் ஆரம்பத்தில் வானொலி தான் தொடர்பாக இருந்துச்சு. சவுத் ஏசியாவில் முதல் வானொலி உருவாகினது இலங்கையில். அப்போது அது இந்திய பரப்பில் வந்து நிறைய இடங்களுக்கு போய் சேர்ந்தது. அப்போ அதில் நகைச்சுவை நாடகங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது நகைச்சுவைக்காக செய்யப்பட்ட அந்த மொழியை அவங்க இதுதான் எங்களுடைய மொழி அப்படின்னு நினச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ அதால் தான் அந்த பாதிப்பே தவிர மற்றபடி தமிழ்னு சொல்லிச்சேன். இப்போ நானும் நீங்களும் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கும் புரியுது, எனக்கும் விளங்குது. உங்களுக்கு புரியுது, எனக்கு விளங்குது. அவ்வளோதான் வித்தியாசம். சார், இப்போ இந்த படம் நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒரு பாயிண்ட் இந்த கதையை கேட்குறப்பையோ இல்லை இந்த படம் கண்டிப்பாக இன்னைக்கு மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அது ஏன் வந்தது, எங்கே அது ஆரம்பிச்சது சார்? எல்லோருக்கும் வணக்கம். முன்னாடியே அடிப்படையில் விரிந்த உலகத்தில் பறந்து வாழ்கிறார்கள் தமிழர்கள். அவர்களிட நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் வாய்ப்புகள் தான் மிக மிக குறைவாக இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கதைகளை நாங்கள் எங்களுடைய தமிழர்கள்கிட்டே கொண்டே சேர்க்கிறதுக்கே நிறைய கதைகள் இருக்குது. இப்போது உலகத்தரத்தில் நாங்கள் சந்தைக்கு நாங்கள் கொண்டே சேர்க்க வேணும்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு படைப்பை உருவாக்கி நாங்கள் கொண்டு வரணும் என்று காத்து கொண்டே இருந்தோம். இந்த 2 இளைஞர்களும் மிக ஆர்வத்தோடு அந்த படைப்புகளுக்காக போராடி கொண்டிருந்தாங்க. அப்போ பார்த்தோம், சரி நம்மளை உலகத்தரத்துக்கு கொண்டு வரணும், உலக பார்வையாளர்களுக்கு கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கம். அவரோட கதை கேட்கல சொன்ன நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று செஞ்சு காமிங்க, அதை பார்த்துட்டு நம்ம செய்யலாம். அழகாக ஒரு மழைக்கால இரவுகள் என்ற ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அதோடைய ஆரம்பிச்சிருச்சு. சார், இந்த கதைக்களமானது ஸ்ரீலங்காவில் இந்த போருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் அமைஞ்சது நான் படித்தேன். அது அப்படித்தானே அந்த கதைக்களம்? அப்படி என்று சொல்ல முடியாது. இது எப்படி என்று சொன்னால் அது ஒரு வாழ்வியல். அது கடலோர மக்களினுடைய ஒரு வாழ்வியல். காலமாக அந்த கதை இருக்குது. இந்த படைப்பானது இந்த கதைக்களம் போருக்கு பின்னான கதை தான். ஆனால் உண்மையிலேயே அந்த கடல் மக்களுடைய வாழ்வியலை தத்துரூபமாக, ஒரு கலைத்துவமாக, ஒரு அழகிய காவியமாக படைச்சிருக்கணும். பிரதர், உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கு. தொடர்ந்து நிறைய முக்கியமான படங்கள்ல நீங்கள் இருக்கிறீங்க. இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் அண்ட் இந்த கதை உங்களை எவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு? உங்களுக்குள்ள எவ்வளவு இந்த கதை இருக்கு? நானும் இலங்கை தமிழன் தான். அங்கே எப்படியாவது ஒரு இன்ட்ரெஸ்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இவங்க முக்கியமான ஆளுங்க. ஸோ நாங்கள் எப்போயுமே அடிக்கடி பேசுவேன், இலங்கையில் நல்ல ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இலங்கையில் நல்ல படம் பண்ணலான்னா எப்படி பண்ணுறது? காசு வேணும். அதுக்காக ஒரு ஆள் யாராவது வந்தால் நல்ல கதை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலான்ற ஒரு எண்ணெய் அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் திருக்கண்டு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் இப்படி ஒரு கதை ஒன்று இருக்குன்னா இப்படி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு படம் தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் யார் அந்த ஆள் அப்படின்ட்டு கேட்டு
சரி ஓகே அப்படின்னா, சரி ஒரு நாளைக்கு நீ கதையை சொல்லு அப்படின்னா, நான் கூப்பிட்டாங்க. கதையை சொல்கிறதுக்கு முதல்ல நான் வந்து நீங்கள் இந்த கதைக்கு செட் ஆவீங்கன்னு நான் பார்க்கணுன்ட்டேன். ஓ இப்படி வரை இருக்கா அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு கூப்பிட்டு லுக் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு கதை லைட்டாக ஒரு லைன் சொன்னால் அது நான் உண்மையில உனக்கு நம்பிக்கை இருக்கா, இந்த இலங்கை சினிமா ஈழத்திலேருந்து எஃப்னாலேருந்து ஒரு நல்ல சினிமா கொடுக்க முடியும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நீ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் கழித்து என்ன ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தாங்க. எடுத்துலாம் முடிச்சுட்டு திடீர்னு ஃபோன் பண்ணால் அண்ணா அந்த மெயின் கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் எனக்கு என்னடா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேன்னா பண்ணிக்கலாம், கரெக்டாக யோசி அப்படின்னு. இல்லை நான் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் பண்ணுங்கன்னு அண்ணா. அதுக்காக சும்மா விடல, லுக் டெஸ்ட்டு, அப்புறம் கடலில் கூப்பிட்டு போய் ட்ரைனிங்கு, நிறைய என்னோட ஒரு 1.5 மாதம் மெனக்கட்டு ஓகே வச்சு பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்த அப்புறம் இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்தாங்க. சும்மா வந்து கிடைக்கல. ரொம்ப பார்த்து அந்த பையன் அப்படி தான் அவன் அந்த டேரக்டர் சாப்பிடும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ரசித்து சாப்பிடுவான். அவன் எப்படி படம் பண்ணுவான். ஸோ அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி பிரதர் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் அண்ட் உங்களுடைய ஜேர்னி? ஆக்சுவலாக அண்ணா மாதிரியே இந்த படத்தோட டைரக்டர் ஜெனோஷன் சுகீர்தன் 2 பேருமே வந்து என்னோட நல்ல நண்பர்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் வந்து பழக்கம். எப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு டீம் நாங்கள். அப்போது நாங்கள் தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஐடிஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நான் அதில் லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அங்கே ஸ்ரீலங்காவில் டிவி சீரிஸ் பண்ணிகிட்ருக்க டைமில். அப்போ நாங்கள் நிறைய வாட்டி வந்து முயற்சி பண்ணோம், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இது யோசிச்சுட்டு இருப்போம். பட் அது கரெக்டாக எங்கேயுமே சரியாக உட்காரல. அதாவது நான் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுற விஷயம் வந்து யூனிவர்ஸ் வந்து ஏதாவது ஒரு டைமில் நமக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்குங்கிறது வந்து நான் ரொம்ப நம்புற ஒரு ஆள். ஸோ அப்படி ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணது தான் முதலாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அண்ணா. அது கனெக்ட் ஆகி உள்ளே வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக செட் பண்ணி உள்ளே வந்தாச்சு. அதுக்கு பிறகு இதையும் தாண்டி நான் சென்னை வந்து ஃபஸ்ட் டைம் நான் சென்னை சினிமா எப்படி இருக்குது பார்க்கலாம், ஏதாவது வாய்ப்பு தேடலாம் அப்படின்னு வந்த ஒரு காலம் இருக்குது. அப்படி வந்த காலத்தில் எனக்கு தங்குற இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து என்ன வச்சுருந்தது அண்ணா, வின்சன் அண்ணா. ஏன்னா முதல்ல நான் வந்து போனதே வந்து வின்சன் அண்ணா. ஏன்னா வின்சன் அண்ணா வந்து நான் ஃபஸ்ட்டு கயல் அப்படிங்கிற படத்தை பார்த்து ரொம்ப வியந்து ஃபோன்லாம் பேசி அதுக்கு பிறகு மீட் பண்ணி ஒரு பெரிய நான் ஃபேன் அண்ணாவோடது. ஸோ அப்படி வந்து ஒன்றா இருந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷம் இருக்கு அண்ணா. 4 வருஷம் இருக்கும். ஸோ 4 வருஷம் கழித்து அண்ணா கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு பெரிய ஸ்கேலில் வந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எமோஷனாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து நான் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டர் வந்து டோட்டலாக நார்மலாக சுதர்ஷன் அப்படின்னா ஒரு கேரக்டர் இருக்கும். சுதர்ஷன் அப்படிங்கிற இதுக்கும் எனக்குன்னு இருக்கிற சில நமக்குன்னு ஒரு ஜோன் வச்சுருப்போம், இப்படி தான் நடிப்போம், இப்படி தான் இது பண்ணுவோன்னு. அப்படி இல்லாமல் நான் நீங்கள் வாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி தான் இருப்பான், அசோக்குங்கிற கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு குருநகர் அப்படிங்கிற ஒரு பிரதேசத்தை சுற்றி நடக்கிற ஒரு கதை. ஸோ அங்கே இருக்கிற வாழ்வியல் சார்ந்து அங்கே இருக்கிற அசோக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அது கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள பார்த்து நடக்க வச்சு இப்போ ஒரு நாளும் அண்ணா இங்கே வாங்க சாரத்தை எடுத்து கட்டுங்க நடந்து வாங்க அப்படின்னு வீடியோ எடுப்பாங்க. சில நேரம் அண்ணாவை எடுத்து வீடியோ எடுத்துருப்பாரு. இல்லை அப்படிலாம் ஆடக்கூடாது, இங்கே வா அசோக்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்படி கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ளே வந்து படம். ஒரு சின்ன திருத்தம், பார்க்குறது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அண்ணாண்டு வர சொல்லிட்டான், என் தம்பியை வச்சு படம் பண்ண நினைச்சிருவாங்க. அதாவது உடன் பிறவா ஒரு சகோதரன் கரெக்டாக வச்சு பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கு. இலங்கையில் அநேகமாக அண்ணா அக்கா அப்படி தான் பேசுவாங்க. அண்ட் இந்த படத்தில் டெக்னிக்கல் குரூவாக பார்க்குறப்ப இந்த இந்தோ ஸ்ரீலங்கன் காம்போவாக இருக்கிறத பார்க்க முடியுது சார். ஸோ அந்த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் பற்றி உண்மையிலே நாங்கள் ஒரு 100 வருஷ இலங்கை அதாவது இந்திய சினிமாவை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அப்போ எங்கள்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது. இப்போ எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்கு வந்து எங்களுடைய கதைகள் எல்லாமே தெரியாது.
இப்போ நாங்கள் அவர்கள்ட்ட கொண்டு போக வேணும். அப்போ இங்கே ஒரு பக்குவப்பட்ட பண்பட்ட கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் அவ்வளோ பேரையும் நாங்கள் உள்வாங்க முடியாது. அப்போ எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. எங்களுடைய படைப்பை நாங்கள் எந்தெந்த நாட்டுக்கு கொண்டு போகிறோமோ அந்த நாடு சார்ந்த ஒரு சின்ன ஒரு அடையாளம் இல்லைன்னு சொன்னால் அதை போய் சேர்றது கடினமாக இருக்கும். அப்போ நாங்கள் நிறைய பேர் அணுகியிருந்தோம். அது அந்த வகையில் நம்ம அருள்தாஸ் அண்ணா, நிழல் ரவி அண்ணா, அப்புறம் பானு மேம் எல்லாரும் வந்து எங்களுடைய கதையை கேட்டதும் மறுப்பு சொல்லலை. அதுதான் அந்த பியூட்டி என்னென்னு கேட்டால், அங்கே எப்படி போய் நம்ம நடிக்கிறது, அவங்க பெரிய ஆக்டர்ஸ் எப்படி போய் நடிக்கிறதுன்றது இல்லாமல் நம்ம ஒரு முயற்சியை செய்யக்குள்ள அவங்க வந்து கை கொடுத்தாங்க. இப்போ கை கொடுக்குறப்போ நாங்கள் அவங்கள கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இடம் கொடுத்தே ஆகணும் சொன்னாங்க. இப்போ சுகிருதம் வந்து அதை சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணுவோன்னு நானும் சொன்னேன். என்ன கேட்டால், இது இப்போ நம்ம ஜப்பானுக்கு ஒரு பொருளை கொண்டு போகிறோம்னா ஜப்பான் மொழி ஏதாவது இருக்கணும், இல்லாட்டி அங்கேயே ஒரு அடையாளம் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இங்கே எங்களுக்கு தேவை எங்களுடைய ஒரு தொப்புக்கொடி உறவுகள் தான். எங்களுடைய கதையை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு சரியான அடையாளம் தேவை. அந்த அடையாளம் வந்து இவர்கள் சரியான அடையாளமாக காணப்பட்டார்கள். அப்போ பிரதர், இப்போ மக்கள் வந்து இந்த படத்தை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ திரைப்படங்கள் வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நபர் ஒரு பப்ளிக் பர்சன் வந்து நான் அந்தோணி படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஸோ இங்கே யாழ்ப்பாணத்தில் குருநகர் அப்படிங்கிற பகுதியில் வசிக்கிற மக்களுடைய அல்லப்பட்டி. ஸோ அங்கே வசிக்கிற மக்களுடைய வாழ்க்கை, அதில் இருக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களுடைய அந்த கதாபாத்திரம் அதை க்ரியேட் பண்ண விதம். ஸோ இலங்கையில் இருக்கிற விஷயங்கள், அங்கே இருக்கிற ஃப்ளேவர்ஸை வந்து இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். போருக்குள் இருந்ததாலே எல்லாருமே போர்ன்னு சொல்லி பார்க்குறாங்க. போருக்குள்ளேயும் வாழ்க்கை இருந்தது தானே, போருக்குள்ளேயும் மக்கள் வாழ்ந்தார்கள் தானே. அது சாதாரண சரியான தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் தானே. கடல் சார்ந்த ஒரு வாழ்வியல். கடல் வந்து இந்த உலகத்தில் மனிதனோட உணவு தேவையை 30% உணவு தேவையை நிறைவு செய்கிற ஒரு நெய்தல் நிலம். அந்த நெய்தல் நிலத்தினுடைய கதையை யாருமே பார்க்கலாம். இதுவும் தோற்று போச்சுன்னு சொன்னால் நம்ம எத்தனை நூற்றாண்டு பின்னால் போக வேண்டிய வருமோ தெரியல. ஸோ இதில் அந்த விஷயத்தில் இந்த படத்தில் வந்து இருக்கக்கூடிய பிரில்லியன்ட் இருக்கும், ஒரு சினிமா இருக்கும், ஒரு டெக்னிக்கலாக இருக்கும், கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்குறவங்க திட்டமாட்டாங்கன்றது மட்டும் தெரியும். இன்னும் இதில் டெக்னீஷியனாக வேலை பண்ணவங்க எல்லாம் பெரிய பெரிய படங்களில் வேலை செய்தவங்க தான் நாங்கள் உள்வாங்கி இருக்கோம். அது நீங்கள் பெரிய பெரிய படங்களில் வேலை செஞ்சு உள்வாங்கினதை விட ரொம்ப ரசித்து வேலை செஞ்சாங்க. அவங்களும் எங்களுக்கு இன்னும் இப்போ நம்ம ஒரு படத்தை நம்ம எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், நம்ம எடிட்டர்கிட்ட போயிட்டு வந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக நல்ல நேரம் கொடுத்தாங்க. நிச்சயமா இந்த அந்தோணி படத்துக்கு பிறகு இந்திய கலைஞர்கள் கூட சில நேரம் அங்கே கேம்ப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மைண்டில் இருக்கும். இப்போ சினிமா சார்ந்து நிறைய இயக்குனர்கள் முன்னெடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் டெண்டிகோன்னு ஒரு படம் வந்து வேர்ல்டு லெவலில் நல்லா போச்சு, ஸ்ரீலங்காவில் நல்ல ரன். அதை தமிழில் இங்கே பெருசுன்னு போடுறப்ப அதோடைய ரன்னுமே பெருசாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான கதைக்களங்கள் அதிகமாக இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது ஸ்ரீலங்கன் சினிமா இப்போ? அடிப்படையில் எல்லாம் புலம்பெயர்ந்த தேசத்து மக்களை நம்பி தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது புலம்பெயர்ந்த தேச மக்களுடைய ஆர்வமே தவிர இது உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிறைய கதைகள் இருக்கிறதால நிறைய அந்த கதை புலங்கள் அங்கே இருக்குது. அந்த வகையில் நிறைய பேர் போராடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் சரியான ஒரு இடத்துல கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் வரிசையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதால் எதிர்காலம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள ஒரு 5 வருஷத்துக்குள்ள எப்படியும் ஒரு 25-30 படங்கள் வந்துடும்ன்றது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அது ஒரு ஆர்கானிக்காக இருக்குது. இப்போது கிராஸ் கண்ட்ரி ஷூட்டிங்காகவே இப்போ நிறைய ஸ்ரீலங்காவில் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் திரைப்படங்கள் நிறைய ஸ்ரீலங்கா சார்ந்து வரதை பார்க்க முடியுது. ஸோ இட் இஸ் கிரேட். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருடைய நேரத்துக்கும். தொடர்ந்து இந்த படத்துக்கான எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அதே போல் உங்களுடைய நிறுவனத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் உங்களுக்கு நிறைய அலுவலர்கள் இருக்கும் வந்து எங்களோட நேர்காணல் செய்ததுக்கு மிக்க நன்றி. அனைவரும் இந்த திரைப்படத்தை கண்டுகளிக்க வேண்டுகின்றேன். இது உங்களுக்கான படம், உங்களுக்கான படைப்பு. ஈழத்திலிருந்து வருகின்ற ஒரு மாபெரும் திரைக்காவியம்.
நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.